Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. எலான் மஸ்கோட சர்ச்சைக்குரிய ஸ்டார்லிங்க் கனெக்ஷனை இந்தியாவுக்கு கொண்டு வர பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 4 வருஷமா உலகின் மிகப்பெரியதா கருதப்படும் இந்திய இன்டர்நெட் சந்தையில கால்பதிக்க நினைக்கும் எலான் மஸ்க்கு இங்க உள்ள சிக்கல் என்ன? அவங்கள உள்ள விடக்கூடாதுன்னு விடாபடியா இருந்த ஜியோவும் ஏர்டெலும் இப்போ எப்படி எலான் மஸ்கோடையே கைகோர்த்து பிசினஸ் செய்ய சம்மதிச்சாங்க? இந்த செய்தியில பார்க்கலாம். சேட்டலைட்ல இருந்து இன்டர்நெட் கனெக்ஷனை கொடுக்கிற உலகின் நம்பர் 1 பெரும் பணக்காரர் எலான் மஸ்கோட நிறுவனம் தான் இந்த ஸ்டார்லிங்க். எங்க ஸ்டார்லிங்க் நெட்வொர்க்கை மட்டும் தான் ரஷ்யாவால ஸ்டாப் பண்ண முடியல. எனவே உக்ரைன்ல ஸ்டார்லிங்க் நெட்வொர்க்கை மட்டும் நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணினா கம்யூனிகேஷன் இல்லாம உக்ரைன்ல இருக்க மொத்த ராணுவமும் ரஷ்யா எங்க இருந்து தாக்க வருதுன்னு கூட தெரியாம அடிபட்டு சுருண்டு விழுந்து செத்துடுவாங்க என சமீபத்தில் சொல்லி சர்ச்சையில் சிக்கி இருந்தார் எலான் மஸ்க். பூட்டான் உட்பட 100க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இருந்தாலும் 2021 முதலே இந்திய சந்தைக்கு வர முயற்சி பண்ணாங்க இந்த ஸ்டார்லிங்க். ஆனா நாட்டோட பாதுகாப்பு கருதி அந்நிறுவனத்தை இந்தியாவுக்குள்ள அனுமதிக்கல. இதனால நீங்க என்ன அப்ரூவ் பண்றது, நாங்க விக்கிறோன்னு அப்ரூவலே வாங்காம 2022ல அவங்க பாட்டுக்கு சந்தையில ஸ்டார்லிங்க் கனெக்ஷனுக்கான ஹார்ட்வேர்களை விற்க ஆரம்பிச்சாங்க. உடனடியா அந்த சேவையை சஸ்பெண்ட் பண்ணின இந்திய அரசாங்கம் இந்திய மக்களுக்கு ரீஃபண்ட் கொடுங்கன்னு ஸ்ட்ரிக்டா உத்தரவு போட்டாங்க. அதுக்கப்புறமும் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் நாட்டோட பாதுகாப்பு குறித்தான கட்டுப்பாடுகளை அவங்க ஏத்துக்கல. அதனால ஸ்டார்லிங்க்கு தடை நீடிச்சது. 2024ல அந்தமான் நிக்கோபார்ல ஒருத்தர் ஸ்டார்லிங்க் பயன்படுத்தி கிரிப்டோ பண பரிமாற்றம், சட்டவிரோத நடவடிக்கைகள் மேற்கொண்டதா கைதானதால ஸ்டார்லிங்க்கு பெரும் சிக்கல் ஏற்பட்டுச்சு. ஆனா கடந்த சில நாட்களா இந்த அப்ரூவல் நடவடிக்கைகள் விறுவிறுன்னு முன்னேறி இப்போ இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கு. ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு பிரச்சனைகள் வரலாம்னு அம்பானியின் ஜியோவும் சுனில் பார்ட்டி மிட்டலோட ஏர்டெலும் போட்டி நிறுவனமா ஸ்டார்லிங்க் வந்துடுன்னு போர்க்குடி தூக்குனாங்க. ஆனா இப்போ ஸ்டார்லிங்கோட மார்க்கெட்டிங் ஏஜென்ட்டுகளா அந்த நிறுவனங்கள் மாறிட்டதா சொல்லப்படுது. ஸ்டார்லிங்கோட டிவைஸை விற்கிற வேலையிலையும் இன்ஸ்டலேஷன் சர்வீஸ்க்கு சப்போர்ட் பண்ண போறதாகவும் ஜியோவும் ஏர்டெலும் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில தான் இந்தியாவில் ஸ்டார்லிங்க் வர்றதுக்கு முக்கியமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவுக்குள்ள ஸ்டார்லிங்க் வரணும்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வர்ற சென்சிட்டிவான நேரத்துல பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ் அப்படிங்கிற கேட்வே கண்ட்ரோல் எங்க கிட்ட இருக்கணும். இன்டர்நெட் சேவையை ஆஃப் பண்ணவும் முழுசா ஷட் டவுன் பண்றதுக்குமான ரிமோட் எங்க கிட்ட இல்லாம நாங்க ஒவ்வொரு முறையும் அமெரிக்க கதவுகளை தட்டிட்டு நிக்க முடியாது அப்படிங்கிற கட்டுப்பாடுகளோட இந்தியா ஸ்டார்லிங்க்கு கண்டிஷன்ஸ் போட்டிருக்கு. அதே போல ஸ்டார்லிங்க் மூலமா சேட்டலைட் போனுக்கு வர அழைப்புகளையும் இந்தியா தன்னோட கட்டுப்பாடுல எடுக்கிறதா சொல்லிருக்கு. உதாரணத்துக்கு இந்தியாவில இருந்து ஒருத்தர் பிரான்ஸுக்கு சேட்டலைட் மூலமா கால் பண்ணினா அந்த அழைப்பு சேட்டலைட் மூலம் டைரக்டா கனெக்ட் ஆகாம இந்திய கண்ட்ரோல் ரூமுக்கு வந்துதான் போகும்னு பல கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கு இந்தியா. நெருங்கிய கட்டிடங்கள் நிறைஞ்ச நகரங்களை விட ஃபைபர் கனெக்ஷன் கொடுக்க முடியாத கிராமங்களுக்கு ஏற்றதா ஸ்டார்லிங்க் இருக்கலாம். ஆனாலும் அது மிடில் கிளாஸ் மக்கள் கிட்ட போறதுலயும் சிக்கல் இருக்கு. பூட்டான்ல இந்திய மதிப்புல மாசத்துக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கட்டணமாக குறைந்தபட்ச ஸ்பீடுக்கே 3500 ரூபாய் வசூலிக்கப்படுதாம். இத்தனை சிக்கலையும் மீறி ஸ்டார்லிங்க் இந்தியாவுல சக்சஸ் ஆகுமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.